இது எங்க இருக்குது? ஒரு கோடி வாக்கை எடுக்கிறது எப்படி திட்டம்? குடிமக்களுக்கு கடைசி மதிப்புமிக்க உரிமையே இந்த வாக்கு. அதை காப்பாற்றுகிறதுக்கே பெரும் போராட்டமா இருக்கே. சரிபார்க்கிறேன் நீங்களே, எப்படி ஒரு கோடி வாக்குங்கிறது எவ்வளவு பெரிய எண்ணிக்கை, அது எவ்வளவு பெருத்த எண்ணிக்கை, எத்தனை தொகுதி? என்ன சொல்றீங்கன்னு என்கிட்ட கேட்டா இது நடக்கும்னு தெரியும். முதல்ல சொன்னது நாங்க முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். சிறப்பு வாக்காளர் திருத்தம்னு சொன்னாங்க. இது எங்க இருக்குது? ஒரு கோடி வாக்கை எடுக்கிறது எப்படி திருத்தம்? பிழை திருத்துறதுன்னா பிழையை தானே திருத்தணும். மொத்தமா அடிச்சுட்டு எழுதுவோங்கிறது எப்படி இருக்கு? நீங்க ஒரு களை எடுக்க போறிய தோட்டத்துல என்ன களையை தானே பார்த்து எடுக்கணும். மொத்தமா உழுதுட்டு மறுபடியும் விதப்போம்னா ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இப்ப ஒரு கோடி வாக்காளர்கள் இது எப்படி மறுபடியும் நம்ம விடுபட்டது யாரா இருக்குன்னு எப்படி பதிவு செஞ்சு மறுபடியும் நம்ம வாக்கை எப்படி தக்க வைக்கிறது? காலம் எவ்வளவு இருக்கு? எப்படியும் நீங்க இப்ப இந்த பிப்ரவரியில தேர்தல் அறிவிப்பு, டிசம்பர் முடிஞ்சிருச்சு. இப்ப 2 மாசத்துக்குள்ள எப்படி இதை சரி பண்றது? ஜனவரி 18 வரைக்கும் அதுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு பதட்டமான சூழல்ல இந்த நாட்டுல மக்களுக்கு இருக்கிற குடிமக்களுக்கு இருக்க கடைசி மதிப்புமிக்க உரிமையே இந்த வாக்கு தான். அதை காப்பாற்றுகிறதுக்கே பெரும் போராட்டமா இருக்கே. இப்ப யார போய் தேடி வேலையை விட்டுட்டு போய் என் வாக்கு இல்லைன்னா அங்க போய் சேர்த்து பதிவு பண்ணி கொடுத்து எப்படி விடுபட்டுச்சு? அப்ப என்னமா வேலை செஞ்சீங்க? சரி பார்க்கிறேன் நீங்களே, எப்படி ஒரு கோடி வாக்குங்கிறது எவ்வளவு பெரிய எண்ணிக்கை, அது எவ்வளவு பெருத்த எண்ணிக்கை, எத்தனை தொகுதி? இது அங்க 81 லட்சம் வாக்கு எடுத்தீங்க. பீகார்ல 81 லட்சம் வாக்குல அதிகப்படியா இஸ்லாமியர் வாக்கு எடுத்தீங்க. உங்களுக்கு எந்தெந்த வாக்கு இல்லையோ அதெல்லாம் தூக்குனீங்க. 40 லட்சம் வாக்குக்கு மேல இங்க அவங்களுக்கு இல்லாத வாக்கை எடுத்திருப்பாங்க. இதுதான் இது நடந்திருக்கும். நீங்க சொல்றது என்ன? ஒருவர் 2 வாக்க பதிவு செய்யறாரு, 2 இடத்துல வாக்கு வச்சிருக்கிறாரு, அதை கண்டு நீக்கணும். இறந்தவர்களுக்கு இன்னும் வாக்கு இருக்குது, அந்த இறந்தவர்களுக்கு வாக்கு பட்டியலிருந்து நீக்கணும். அவங்க இறப்பு சான்றிதழை ஒப்படைச்சிருப்பாங்க, அதை வச்சு நீக்கி விடணும். இவ்வளவுதான் அது ஒரு எளிய வேலை. அதை விட்டுட்டு மொத்தமாவே நீங்க பதிவு செய்யுங்கன்னு ஒரு குறுகிய காலத்தை கொடுத்து இப்ப அறிவிச்சு வந்திருக்கு. சரி, விடுபட்டிருக்கு, 1 கோடி வாக்கு விடுபட்டிருக்கு, இன்னும் ஒரு 6 மாசம் இருக்குன்னா மக்கள் அதை பதிவு பண்ணுவாங்க. ரொம்ப குறுகிய காலமா இருக்கு. சரி, இப்ப பதிவு பண்றாங்க, அது இருக்குதா இல்லையா? இப்ப சிவகங்கையெல்லாம் என் தம்பி மனைவியும் பதிவு செஞ்சவங்களுக்கு உயிரோடு இருக்கும்போதே இறந்தோர் பட்டியல சேர்த்து விட்டீங்க. அதை போய் சண்டை போட்டு மறுபடியும் ஒரு இடத்துல நம்ம போய் பார்த்தோம், அதை சரி பண்ணிக்கிட்டோம். இப்ப இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வாக்கு விடுபட்டு இது அதிகாரத்தினுடைய பொறுப்பற்ற செயலை காட்டு. பொறுப்பற்ற செயல். தன் குடிகளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்புமிக்க உரிமையவே அது பாதுகாத்து கொடுக்கல அப்படின்னா எவ்வளவு பொறுப்பற்ற செயல். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். அன்னைக்கு வாக்காளர்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செஞ்சாங்க. இன்னைக்கு ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளரை தேர்வு செய்யறாங்க. அதான் கொடுமையா இருக்கு. அத களத்துல இருக்கிறவங்க களத்துல இருக்கிறவங்களை பத்தி பேசுவோம். களத்துல யார் இருக்கா? கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி தேர்தலில் நிக்காம ஏன் பண்ணாரு? கட்சி ஆரம்பிச்சு ஈரோடு கிழக்குல அதே அங்க கடப்பாறை இருந்துச்சுல, அங்க நிக்க வேண்டியது. கடப்பாறை பிறந்த ஊர்ல திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கிழக்குல. எல்லாரும் போயிட்டாங்களே. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதா வரல, ஆண்ட அதிமுக வரல. களத்துக்கே வராதவர் களத்தை பத்தி பேசுறதா ரொம்ப நகைச்சுவே. களத்துக்கு ஏன் வரல? 24 பாராளுமன்ற தேர்தலில் உங்க கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்க எவ்வளவு களத்துக்கு வந்தீங்க? அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிடணும். அப்படியே சிரிச்சுட்டு போயிடணும்.